குரூப் டி எக்ஸாமுக்காக நம்ம சயின்ஸ்ல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அதில் எலக்ட்ரிக் கரண்ட் ரிலேட்டடா 2 வீடியோ பார்த்துட்டோம். இது வந்து 3வது வீடியோ. இப்போ கம்ப்ளீட்டா அதாவது பிசிக்ஸ்ல எப்படி குரூப் டில கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் ஃபண்டமெண்டல் கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரீஸ்ல மொத்தம் 3 வீடியோ போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோ ஒர்க் எனர்ஜி பவர் ரிலேட்டடா, அடுத்த 2 வீடியோ வந்து எலக்ட்ரிக் கரண்ட். இந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஏன் சொல்றேன்னா குரூப் டி ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறாதீங்க. சயின்ஸ்ல கொஸ்டின் நல்லாவே டெப்தா கேட்கறாங்க. அதனால ஆல்ரெடி எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த சாப்டர்ல அதிகமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இது எல்லாமே தெரிஞ்சு நீங்க லேர்ன் பண்ணாதான் இந்த 2025 எக்ஸாம்ல உங்களால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இப்ப இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இந்த கிளாஸ் பிடிஎஃப் எல்லாமே வந்து உங்களோட டெலிகிராம் சேனலான பணியும் வாய்ப்பு நான் கொடுத்துருவேன். ஒவ்வொரு கிளாஸையும் அந்த கிளாஸுக்கான பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணுவேன். இது எதுக்கான நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த குரூப்புக்கான லிங்க், அதாவது நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் இந்த வீடியோலயே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டேரக்டா என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். முதல் கொஸ்டின் பாருங்களேன். இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் will a current be registered by the galvanometer connected to a circular coil? தமிழ் அப்படியே பாருங்களேன். பின்வரும் எந்த அறிக்கையில் ஒரு வட்ட சுருளுடன் இணைக்கப்பட்ட கால்வனோமீட்டரால் மின்னோட்டம் பதிவு செய்யப்படும் இருக்கா? இப்ப ஜஸ்ட் கொஸ்டினை பார்த்தானே உங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம இருக்கலாம். ஏன்னா கால்வனோமீட்டர்னு சொல்றாங்க, கரண்ட் ஏதோ ரெஜிஸ்டர் ஆகும்னு சொல்றாங்க. இது என்னன்னா ஒரு கான்செப்ட். என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கு பாருங்களேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்லுவாங்க. தமிழ்ல மின்காந்த தூண்டல்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லி உங்களுக்கு சிம்பிளா அனிமேஷன்ஸ் வீடியோல சொல்லிடுறேன். இங்க நல்லா கவனிங்களேன். இந்த அனிமேஷன்ல இதுதான் வந்துன்னா ஒரு கம்பி சுருள். நம்ம செம்பு கம்பி இருக்குல்ல, செம்பு கம்பியை இந்த மாதிரி வந்து என்னன்னா சுருளா சுத்தி வச்சுட்டு இது எதோட நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம்னா கால்வனோமீட்டர். கால்வனோமீட்டர்னா ஒண்ணு கிடையாது. ஒரு இடத்துல கரண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்கு யூஸ் பண்ற கருவிதான் கால்வனோமீட்டர். சில பேருக்கு டவுட் வரலாம், ஏன் இந்த இடத்துல அம்மீட்டரை யூஸ் பண்ணல? அம்மீட்டர் என்ன பண்ணும்? கரண்ட், அம்மீட்டரும் கரண்ட் தானே வந்து காமிக்க போகுது. ஏன் கால்வனோமீட்டருக்கு பதிலா அம்மீட்டர் காமிக்கலாம்? இந்த அம்மீட்டர் ஆனது என்ன பண்ணணும், எவ்வளவு கரண்ட் இருக்குன்னு சொல்லுவோம். அதாவது அளவை சொல்லுவோம். இப்ப 5 ஆம்பியர் இருக்கா, 10 ஆம்பியர் இருக்கா, இல்ல 15 ஆம்பியரா இருக்கான்னு சொல்லி இந்த மாதிரி அளவை பாக்குறதுக்கு யூஸ் பண்ற கருவி தான் அம்மீட்டர். ஆனா கரண்ட் கொஞ்சோண்டு இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு என்ன இந்த கால்வனோமீட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்ப வந்து ஒரு சுருள் இருக்கு. அந்த சுருளோட எது அட்டாச் பண்ணிருக்காங்கன்னா கால்வனோமீட்டர் அட்டாச் பண்ணிட்டாங்க. இதுல என்ன கான்செப்ட்னா நல்லா பாருங்களேன். இந்த காந்தம் இருக்குல்ல, இந்த காந்தத்தை அவர் உள்ள கொண்டு வரும்போது, அதாவது இந்த சுருளுக்கிட்ட உள்ள கொண்டு வரும்போது என்ன உருவாகும்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். நல்லா கவனிக்கலாம். இது உள்ள வரும்போது, இது வந்து உள்ள கொண்டு போய் அவர் வைக்கும் போது வந்து ஃபீல்டு உருவாகும். ஆனா அந்த வச்சும் போது, அதாவது உள்ளேயே இருக்கும்போது நல்லா கவனிங்க, உள்ளேயே இருக்கும்போது என்னன்னா ஃபீல்டு உருவாகாது. அவர் வெளியே கொண்டு வரும்போது ஒரு ஃபீல்டு உருவாகும். இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காந்தமானது ஒரு கண்டக்டருக்குள்ள போகும்போது என்ன உருவாகும்னா கரண்ட் உருவாகும். அந்த கரண்ட் உருவாகிறத காமிக்கிறதுக்காக தான் வந்து இந்த கால்வனோமீட்டர். நல்லா பாருங்க, உள்ள போகும்போது ஒரு சைடு டிஃப்ளெக்ட் ஆகும், வெளியே வரும்போது ஒரு சைடு டிஃப்ளெக்ட் ஆகும், உள்ளேயே இருக்கும்போது டிஃப்ளெக்ட் ஆகாது. அப்ப என்ன, இதுல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு காந்தமானது கண்டக்டர் உள்ளே போயிட்டு வரும்போது மட்டும்தான் வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், உள்ளேயே இருக்கும்போது கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்ற கான்செப்ட் தான் என்னன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அவங்க சொல்லும் போது இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னா அந்த உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா போகும்போது ஒரு டைரக்ஷன், திரும்பி போகும்போது ஒரு டைரக்ஷன். அப்படி சேஞ்ச் ஆகும்போது என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா ஒரு ஃபோர்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோர்ஸுக்கு இன்னொரு பேர் வந்து வோல்டேஜ் சொல்லுவோம். எந்த இடத்துல வந்து வோல்டேஜ் உருவாகுதோ அந்த இடத்துல என்ன உருவாகுதுன்னா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகணும். ஏன்னா வோல்டேஜ் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட்னு சொல்றேன்னு வச்சுக்கலாம். கரண்ட்னா என்ன, எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுறது. ஸோ அந்த எலக்ட்ரான் ஃப்ளோவை ஆக்கணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை. அந்த ஃபோர்ஸ் தான் வோல்டேஜ். இந்த ஃபோர்ஸ் கிடைச்சா போதும், என்ன ஆயிரும், எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ தான் நம்ம என்ன சொல்லுவோம், கரண்ட்னு சொல்லுவோம். இந்த என்டையர் கான்செப்ட் தான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இதுல தான் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கால்வனோமீட்டர்ல எப்ப வந்து கரண்ட் ரெஜிஸ்டர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அனிமேஷன் நம்ம பார்த்த மாதிரி என்ன, இந்த மேக்னெட் வந்து ஹெல்த் ஸ்டேஷனரி, ஸ்டேஷனரினா நிலையாக இருக்கும்போது நம்ம பார்த்தோம், அது உள்ளே இருக்கும்போது என்ன கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் பாருங்களேன், when a magnet moved towards a coil, ஆமா, அந்த காந்தம் சுருளை நோக்கி போகும்போது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனாலதான் வந்து அந்த கால்வனோமீட்டர் வந்து ஒரு சைடு சாஞ்சது. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. தேர்டு, when a magnet moved away from the coil, ஆமா இதுவும் பார்த்தல, உள்ள போகும்போதும் வெளியே வரும்போது என்ன டிஃப்ளெக்ட் ஆச்சு. அதனால இதுவுமே கரெக்டா இருக்கு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போத்
2 and 3 தான் கரெக்ட். ஆன்சர் எங்க இருக்குன்னா டில இருக்கு. இது எல்லாமே கான்செப்ட் தான். நம்ம கிளாரிட்டியா இருந்தோம்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரி, அடுத்து போயிடலாமா? செகண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். A current of 2.5 milliampere flow through the conductor having resistance 2 ohm. The potential difference across the end of the conductor அப்படின்னு சொல்றாங்களே, ஒன்றும் கிடையாது. அவங்க கேட்ட கேள்வி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சொல்லுவோம். தமிழ்ல மின்னழுத்த வேறுபாடு, அதாவது வோல்டேஜுக்கு 100 பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், தமிழ்ல மின்னழுத்த வேறுபாடு. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா. அந்த எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடா வந்து அப்படி இப்படி பார்த்தா ஒரு 5-6 ஃபார்முலா தான் இருக்கும். அதுக்குள்ள தான் கேட்பாங்க. ஓம்ஸ் ஃபார்முலா என்ன? V is equal to IR அப்படின்னு லேர்ன் பண்ணியிருப்போம். அவன் கேட்கறது V தான், வோல்டேஜ் தான் கேட்டிருக்கான். அவன் என்ன கொடுத்துட்டான்? கரண்ட் கொடுத்துட்டான். கரண்ட் I is equal to 2.5 மில்லி ஆம்பியர். மில்லினா என்ன? 10⁻³ சொல்லுவோம். சரி, இது இருக்கட்டும். அடுத்து பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டான் 2 ஓம். அப்ப என்ன? R வந்து 2 ஓம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப டைரக்டா போட வேண்டியதான். I வந்து 2.5 இன்ட்டு வந்து R வந்து 2. ஸோ 2.5 இன்ட்டு 2 போட்டோன்னா 5 வரும். அப்போ 5 மில்லி ஆம்பியர். ஏன் மில்லினா இங்க 2.5ல மில்லி இருந்துச்சு, அதனால இந்த இடத்துல மில்லி இருக்கும். அதனால டைரக்டா என்ன? 5 மில்லி ஆம்பியர். சரி, ஆம்பியர் கிடையாது, 5 மில்லி வோல்ட். ஏன்னா வோல்டேஜ் எதுல சொல்லுவோம்னா வோல்ட்ல சொல்லுவோம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 5 மில்லி வோல்ட் எங்க இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு. பேசிக்ஸ். பட் இந்த ஃபார்முலா தெரியல அப்படின்னா இந்த கொஸ்டின் நம்மளுக்கு வந்து டஃபா தெரியும். இப்ப சில பேருக்கு டவுட் எல்லாம், சரி இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் வந்து எங்க இருந்தாலும் இந்த குரூப் டில கேள்வியா கேட்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுக்கான சோர்ஸ் இங்க பாருங்களேன். நான் ஃபண்டமெண்டல் கோர்ஸ் கம்ப்ளீட் பிசிக்ஸ் உங்களுக்கு எடுக்கும் போது இந்த செகண்ட் கொஸ்டினை பாருங்களேன். சேம் கொஸ்டின் தான், அதே கொஸ்டின் தான் என்னன்னா குரூப் டில கேட்டு வச்சிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான நான் சோர்ஸா எதை எடுத்தேன்னா என்சிஆர்டி தான் எடுத்திருந்தேன். அதாவது ஸ்கூல் புக் இருக்குல்ல, என்சிஆர்டி ஸ்கூல் புக்கை தான் நான் பேஸா வச்சு தான் இந்த கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கலன்னா ஸ்கூல் புக்ல இருந்து தான் வந்துன்னா கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. இது நம்ம கோர்ஸை நீங்க பார்க்கலாம். ரியல்ஸ் வந்துடுனா நீங்க ஸ்கூல் புக் ரெஃபர் பண்ணீங்க. நான் ஆல்ரெடி ஸ்கூல் புக்ல நிறைய ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன்னா அதையே என்ன பண்ணிட்டுனா பார்த்துட்டு வாங்க. அதுல இருக்க கொஸ்டின் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுங்க. டெஃபினட்டா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ இருக்கிற டைமை வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, என்ன பண்ணிக்கலாம்னா அடுத்த தேர்ட் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். In the potential difference of 50 volt is applied across an terminal of a electrical appliance, a current of 5 ampere flow through it. The potential difference is increased to 110 volt. What will be the current drawn by the appliance இருக்குல்ல? ஒன்றும் கிடையாது. இதுல இருக்க வந்து இந்த அப்ளிகேஷன் அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம கேள்வி வந்து ஃபார்முலா பேஸ் தான் கேட்கறானுங்க தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா அவன் கேட்கிற கேள்வி என்ன? கரண்ட் வந்து கேட்டிருக்கான். நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு ஓம்ஸ்லா. V is equal to IR ஃபார்முலா இருக்கு. நம்மளுக்கு கரண்ட் தான் கேட்டிருக்கான். அப்ப என்ன? V by R அப்படின்னு போட்டுடலாம். இங்க அவன் வோல்டேஜ் கொடுத்துருக்கான் 110 வோல்ட். ஸோ ஓகே, என்ன வோல்டேஜ்க்கு வந்து 110 அப்படின்னு போட்டுருவேன். பட் ரெசிஸ்டன்ஸ் ஆன ஆருக்கு வேல்யூ தெரியாது. இதை கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணும்? நம்ம முதல் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் 50 வோல்ட், அதே மாதிரி வந்து 5 ஆம்பியர். இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிச்சேன்? ஆர் கண்டுபிடிச்சேன். ஏன்னா நம்மளுக்கு V is equal to IR இருக்கு. நம்மளுக்கு ஆர் தான் வேணும் அப்படின்னா V by I அந்த வோல்டேஜ் ஃபர்ஸ்ட் இது வந்து 50 வோல்ட்னு சொல்லியிருக்காங்க. சாரி, கரண்ட் வந்து 5 ஆம்பியர் 5. அப்ப அடிச்சோம் அப்படின்னா 10ன்னு கிடைக்கும். ஸோ அப்ப என்ன 10 ஓம் இருக்கும். அதை அப்படியே போட வேண்டியதான். ஆல்ரெடி 110 இருக்கு. கீழே வந்து 10 ஓம் 0 போனோம். நம்மளுக்கு என்ன 11 ஆம்பியர்னு வரும். ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 11 ஆம்பியர் ஆப்ஷன் டில இருக்கு. அடுத்து போயிடலாம். ஃபோர்த் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். The equivalent resistance between point A and point B shown in the figure below. அதாவது இந்த ஃபிகரை தான் வந்து கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்ப ஈக்குவலனா ஆர் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டரை சீரீஸ்லையும் பேரலையும், அதாவது தொடர் இணைப்பிலையும் பக்க இணைப்பிலையும் கனெக்ட் பண்ணும்போது அது எந்த மாதிரி வந்து நம்ம ஆட் பண்ணணும்னு சொல்லி லேர்ன் பண்ணியிருப்போம். இது ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணது. இப்போ சீரீஸ் மீன்ஸ் வந்து இதுதான் வந்து சீரீஸ். ரெசிஸ்டர் சீரீஸா கனெக்ட் பண்றது. இது R1 R2 இருக்குன்னா ரெண்டுக்கான நம்ம ஆர் டோட்டல் கண்டுபிடிக்கணும். அதாவது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணா போதும்? கூட்டினா மட்டும் போதும். R1 + R2 போட்டா போதும். ஆனா இது பேரலா இருக்கு. இந்த மாதிரி பேரலா இருக்கலாம். ஆர் எல்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து பேரலா இருக்கலாம். இந்த மாதிரி பேரலா இருந்துச்சுன்னா இது வந்து R1, இது R2 அப்படின்னு வைக்கிறோம்னு வச்சுக்கலாம். இப்போ பார்க்கும்போது என்ன? ஆர் டோட்டல் வந்து 1/R total equivalent to 1/R1 + 1/R2 அப்படின்னு எடுக்கணும். இதுதான் வந்து ஃபார்மட். இப்போ இதை வச்சு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும். இங்க பாருங்களேன், இங்க இருக்கிற 3 ஓமும் இங்க இருக்கிற 3 ஓமும் என்னன்னா சீரீஸ்ல இருக்கு. ஏன்னா இதை நம்ம கரெக்டா எழுதலாம். என்ன பண்ண இப்படி வரும்? இந்த மாதிரி வருமா? இந்த மாதிரி வரும். இது வந்து ஒரு 3, இது வந்து ஒரு 3. நான் என்ன பண்ணிக்கிறேன்? சீரீஸ்ல இருக்கும்போது
கூட்டிக்கிறேன். அப்போ R1 + R2 அப்போ என்ன பண்ணுவேன், கம்பைன் பண்ணி இதை நான் வந்து 6 ஓம் அப்படின்னு எழுதிக்கிறேன். இது வந்து மேல இருக்கிற 6 ஓம். அடுத்து ஒரு 3 ஓம் இருக்கு. அப்போ என்ன ஆகும், இது இந்த இணைப்புல வரும். ஸோ இங்க வந்து 3 வரும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி சோர்சஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரல்ல இருக்கு. ஸோ பேரல்ல இருக்கும்போது என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி எழுதுவோம். இந்த மாதிரி எழுதும்போது என்ன 1/R டோட்டல் ஈக்குவலன்ட் 1/R1. R1 என்ன 6 இருக்கா, ஸோ அதனால 6 எழுதிக்கிறேன். பிளஸ் 1/R2. R2 என்ன இங்க இருக்கிற 3 ஓம் இருக்கு, அதனால என்ன பண்ணிக்கிறேன் 3 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ என்ன காமனா R எடுப்போம். எடுத்தனா என்ன வரும், மேல 1 தான் வரும், இங்க 2R அப்போ 3 வருமா, அப்போ 3/6 வரும். இதை அடிச்சா 1/2 வரும். இப்போ நம்மளுக்கு R டோட்டல் தான் வேணும். என்ன பண்ணுவோம், R டோட்டல் அதாவது 1/ல இருக்கிறது நார்மலா திரும்பணும். அப்போ இங்க 1/2 2/1 வரும். அப்ப R டோட்டல் 2 ஓம் அப்படின்னு வரும். ஸோ 2 ஓம் எங்க இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு. எல்லாத்தையுமே ப்ராப்பரா நம்ம ஃபண்டமெண்டலே வந்து நான் டீச் பண்ணியிருப்பேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அது எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் தெரிஞ்சிருக்கணும். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்து 5th பாருங்களேன். when resistor are connected in series combination then potential difference across each resistor will be இருக்குல்ல, அதாவது ஒண்ணும் தெரியாது. இங்க ஒரு மின் தடயத்தை தொடர் இணைப்புல இணைக்கப்படும் போது அந்த மின் தடயத்தினுள் சாத்தியமான வேறுபாடு கிடையாது, சரி மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு வரும். இது மட்டும் தப்பா இருக்கு, மாத்திக்கங்க. மின்னழுத்த வேறுபாடு என்ன ஆகும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இது என்னன்னா ஒரு கான்செப்ட், அதாவது நம்ம ஃபார்முலா வச்சு பார்த்தோம். இந்த ஃபார்முலா டெரைவ் ஆகுறதுக்கு நான் என்ன சொன்னேன், சீரீஸ்னாவே ஆர் டோட்டல் ஈக்குவல் டு R1 + R2 அப்படின்னு போட்டோமா. இது ஏன் இந்த மாதிரி போறோம்னா அதுக்கு ரீசன் இருக்கு. அதாவது நம்ம ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணி டெரைவ் பண்ணுவோம். V = IR இந்த ஃபார்முலாலாம் டெரைவ் பண்ணி தான் என்ன ஃபைனலா வந்து இந்த R டோட்டல் வந்து வரும். அது எப்படி வரும்னா அதுல என்ன சொல்லுவாங்கன்னு பாருங்களேன். சீரியஸான ஒரு சர்க்யூட்ல கரண்ட் ஆகுறது என்னன்னா சேமா இருக்கும். ஆனா வோல்டேஜ் ஆனது இருக்கிற ரெசிஸ்டர் எல்லாத்துலயும் ஈக்குவலா டிவைட் ஆகும்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப இந்த மாதிரி வந்து ரெசிஸ்டர் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 ரெசிஸ்டர் எடுத்துக்கலாம். ஒரு 3 ரெசிஸ்டர் இருக்கு. இந்த 3 ரெசிஸ்டருக்குள்ள கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கலாம். 3 ரெசிஸ்டருக்குள்ள கரண்ட் ஃப்ளோ ஆகுது. கரண்ட் ஃப்ளோ ஆகுது மீன் என்ன ஆகும், இந்த இடத்துக்கிட்ட கரண்ட் வரும்போது இங்க ஒரு என்ன மின் தடை இருக்கு. மின் தடையோட வேலை என்ன, மின்சாரத்தை தடுக்கும். இப்படி மின்சாரத்தை தடுக்கும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மின்சாரத்துல இருக்கிற எனர்ஜி என்ன ஆகும்னா ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஸோ ஒரு ஹீட் எனர்ஜி என்ன வெளிப்படும், ஏன்னா இந்த மின்சாரத்தை அந்த இடத்துல தடைப்படுது. அப்படி ஹீட் எனர்ஜி கன்வெர்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா வோல்டேஜ் வந்து டிராப் ஆகும். வோல்டேஜ் என்பது டிராப் ஆகும். ஏன் வோல்டேஜ் டிராப் ஆகும்னா இந்த இடத்துல கரண்ட் வருதுன்னு வச்சுக்கேன். இந்த கரண்ட் ஏன் வருதுன்னா இந்த கரண்ட் வர்றதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை. அந்த ஃபோர்ஸ் இது கொடுக்கணும், வோல்டேஜ் தான் கொடுக்கும். ஒன்ஸ் எப்ப இந்த ரெசிஸ்டர் கிட்ட அந்த கரண்ட் வருதோ என்ன பண்ணும்னா அந்த வோல்டேஜ் புஷ் பண்ணும். ஆனா அந்த ரெசிஸ்டர் அதை தடை பண்ணும். அப்படி தடை பண்ணும்போது அந்த வோல்டேஜ்ல இருக்கிற வந்து எனர்ஜி குறையும். அந்த எனர்ஜி குறையதான் நம்மளுக்கு ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுறது. இந்த மாதிரி ஒவ்வொரு ரெசிஸ்டர் கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா வோல்டேஜ் வந்துன்னா கம்மியாகும். அதனாலதான் இந்த என்ன சொல்லுவாங்கன்னா சீரியஸ் சர்க்யூட்ல கரண்ட் என்பது சேமா தான் இருக்கும். ஏன் கரண்ட் சேம் ஆகுதுன்னா இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப இங்க 2 ஆம்பியர் வருதுன்னா அதே அளவான கரண்ட் தான் இங்கேயும் வரும், அதே அளவான கரண்ட் தான் இங்கேயும் வரும். கரண்ட் ஈக்குவலான தான் வரும். ஆனா இதுக்கு கொடுக்குற ஃபோர்ஸ் ஆனது இந்த இடத்துல வரும்போது டிராப் ஆகும், அடுத்து இங்க வரும்போது டிராப் ஆகும், இங்க வரும்போது டிராப் ஆகும். இந்த 3 இடத்துல டிராப் ஆகிற வேல்யூ வந்து ஈக்குவலா இருக்கும், ஆனா டிராப் ஆகும். அதனாலதான் வோல்டேஜ் என்பது என்ன ஆகும்னா டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கேள்வி வந்து இதுதான் கேட்டிருக்காங்க. அங்க பாருங்களேன். இந்த when a resistor connected in a series combination the potential difference voltage, potential difference ஆவே voltage என்ன ஆகும்னா ஈச் ரெசிஸ்டர் கிட்ட வந்துன்னா ஈக்குவலா டிவைட் ஆகும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். சரி, அடுத்து போயிடலாமா. இவன் நீங்க பாருங்களேன், நார்மல் ஓம்ஸ்லா படிக்கும்போது உங்களுக்கு வந்து நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு வோல்டேஜ்னு சொல்றேன்னு வச்சுக்கலேன், அதோட முக்கியமான வேலை என்ன, கரண்ட் உள்ள போறதுக்கு. அதாவது இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டர், கடத்தி. அதன் வழியே கரண்ட் போகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஒரு ஃபோர்ஸா ஆக்ட் ஆகிறதா என்னன்னா வோல்டேஜ். ஆனா ரெசிஸ்டர் என்பது மின்தடை என்பது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கரண்ட்டை போக விடாம தடை பண்ணும். இது தடை பண்ணும், இது ஃபோர்ஸை கொடுக்கும். முக்கி மோதி என்ன பண்ணும்னா ஃபோர்ஸை கொடுத்து தள்ள போகும். அப்படி தள்ள போகும்போது அந்த இடத்துல எனர்ஜி லாஸ் ஆகும். அந்த எனர்ஜி தான் என்னன்னா ஹீட் எனர்ஜியா வரும். அதனாலதான் வந்து என்னன்னா நம்ம யூஸ் பண்ற வயரு இல்லைன்னா பல்ப் எல்லாத்துலயும் இந்த ஹீட் வந்து ஏன் வந்து வெளியே வருதுன்னா அதுக்கான ரீசன் வந்து இந்த கான்செப்ட் தான். சரி, நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தலாம். இங்க பாருங்களேன், அதே தான். இன் சீரியஸ் காம்பினேஷன் the current passing through the each resistor என்ன ஆகும், அதாவது சீரியஸா இருக்கும்போது ஒரு ரெசிஸ்டர் 3 ரெசிஸ்டர்லுமே
இந்த கரண்ட் போகும்போது ஈக்குவலா தான் இருக்கும். அதாவது ஈக்குவல் இன் ஆல் ரெசிஸ்டர். இந்த இடத்துல எவ்வளவு கரண்ட் வருதோ அதே கரண்ட் தான் இங்கேயும் போகும், அதே கரண்ட் தான் இங்கேயும் போகும். ஏன் அப்படின்னு பார்த்தா சீரியஸா இருக்கும்போது இது வேற போறது, அதாவது இந்த கரண்ட் போறதுக்கு வேற வழி இல்லை. இதே இது பேரலா இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த மாதிரி கனெக்டா இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த மாதிரி வந்து ரெசிஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப இதன் வழியே கரண்ட் போகும்போது நல்லா கவனிக்கலாம். இப்ப இந்த மாதிரி வந்து சர்க்யூட் இருக்குன்னா எய்தர் கரண்ட் வந்து இப்படி வரலாம், ரைட்டா? இப்படி வந்து இப்படி போயிடலாம். இல்லையா டைரக்டா கரண்ட் இதன் வழியே வந்து இப்படி போயிடலாம். இல்லையா டைரக்டா வந்து இப்படி வந்து இப்படி போயிடலாம். இல்லையா இங்க வர கரண்ட் இப்படி வந்து மேல போய் கூட இப்படி போகலாம். அதாவது நிறைய வந்து காம்பினேஷன் இருக்கும். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா பேரலா வந்து கரண்ட் வந்து டிவைட் ஆகும். ஆனா வோல்டேஜ் வந்து சேமா இருக்கும். ஆனா நம்ம சீரியஸ்ல கரண்ட் சேமா இருக்கும், வோல்டேஜ் டிவைட் ஆகும். ரெண்டும் அப்படியே வந்து ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, நீங்க ரொம்ப பண்ணணும். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். ஆல் ரெசிஸ்டர்ல அந்த கரண்டோடது வந்து என்னன்னா ஈக்குவலா வந்து பாஸ் ஆகும். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்து 7th பாருங்களேன். How many resistor of 12 ohm must be connected in parallel combination to obtain 4 ohm resistance சொல்றாங்களா? ஒண்ணும் கிடையாது. இங்க parallel அப்படின்னு வந்துட்டாவே உங்களுக்கு தெரியும். அப்போ 1 by R totals. இது உங்களுக்கு புரியிருக்காது சொல்றேன். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் எழுதணும்னு அவசியம் கிடையாது. 1 by R totals equal to 1 by R1 plus 1 by R2. அவன் என்ன கேட்டிருக்க அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை ரெசிஸ்டரை நான் அந்த மாதிரி வந்து நான் கனெக்ட் பண்ணா எனக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 4 ஓம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சும்மா கனெக்ட் பண்றது இங்க 2 3 சொல்றாங்களே, ஒரு 3 ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். 1 by R3. அவன் என்ன ஒரு ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து சொல்லிட்டான் 12 ஓம்னு. அப்ப என்ன பண்றேன் 1 by 12, அடுத்து ரெண்டாவதுக்கு 1 by 12, அடுத்து மூணாவது 1 by 12. இப்ப என்ன காமனா நம்ம 12 எடுப்போம். மேல என்ன ஆகும் 1 1 1, அப்ப 3ன்னு வரும். ஒரு 3 3, 4 3 12. இப்போ 1 by 4 இருக்கும் நம்மளுக்கு தேவை. அதாவது 1 by R டோட்டல் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 by 4 இருக்கு. நம்மளுக்கு தேவை வெறும் R டோட்டல் தான். அப்ப R டோட்டல் வேணும் என்ன இங்க 4 மேல வரும். அதனால R டோட்டல் வேல்யூ 4 ஓம். அப்ப கரெக்டா வருது. அப்ப எத்தனை ரெசிஸ்டர் எடுக்கணும்? நம்ம 3 ரெசிஸ்டர் எடுத்தாதான் 3 ரெசிஸ்டர் எடுத்தாதான் வேல்யூ வந்து R டோட்டல் 4 வருது. அதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து C தான் வரும். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்து பார்த்தோம்னா ஈவன் நான் அந்த ஃபண்டமெண்டல் கிளாஸ்ல உங்களுக்கு டீச் பண்ணும்போது ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எப்படி அந்த 1 by R டோட்டல் வருது, ஏன் 1 by R1 R2 R3 போடுறோம், எல்லாத்தையுமே பொறுமையா உங்களுக்கு வந்து டீச் பண்ணியிருப்பேன். இந்த கோர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அடுத்த கேள்வி வந்து 8வது போயிருமா. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ஃபியூஸ் ஃபயர்னு சொல்றாங்கல்ல, தமிழ்ல உருகி கம்பி ஆர் மின் உருகின்னு சொல்லுவோம். ஸ்டேட்மெண்ட்ல இட் கனெக்டட் இன் சீரீஸ் வித் டிவைஸ் அப்படின்னு இருக்குல்ல, இது இருக்கட்டும். அடுத்து இட்ஸ் மேட் அப் ஆஃப் ஏ மெட்டீரியல் ஆஃப் லோவான மெல்டிங் பாயிண்ட். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபியூஸ் வயர்னா என்ன? நம்ம ஃபியூஸ் கட்டுன்னு சொல்லி வீட்டில் யூஸ் பண்ணுமா? அதோட ரோல் என்ன? அதிகமா கரண்ட் வந்துச்சுன்னா அந்த சர்க்கியூட்டை பிரேக் பண்ற வேலையா தான் வந்து ஃபியூஸ் கட்டை வச்சிருப்போம். அப்ப அந்த ஃபியூஸ் கட்டை இந்த மேட் அப் ஆஃப் இது எதுனா ஹையான மெல்டிங் பாயிண்டா இருக்கணும். ஏன் ஹையான மெல்டிங் பாயிண்டா? கரண்ட் அதிகமா வரணும், ரைட்டா? கரண்ட் அதிகமா வரணும்னா முதல்ல அந்த ஃபியூஸ்க்குள்ள வந்து ஒரு ரேட்டட ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க, ஒரு கரண்டோட லிமிட் வச்சிருப்பாங்க. எப்ப அந்த கரண்ட் லிமிட்டை தாண்டுதோ அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற சர்க்கியூட்டை வந்து அது வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விடும். அப்ப என்ன நார்மலா நம்ம வீட்டுக்குள்ள வந்து கரண்ட் வரக்கு ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டை தாண்டி ஒரு எக்ஸஸ் தான் என்ன பண்ணுவோம்னா அந்த ஃபியூஸ்ல இருக்கிற வந்து கரண்டோட லிமிட் இருக்கும். அதையும் தாண்டி வந்து கரண்ட் வரும்போதுதான் அது என்ன பண்ணா டிஸ்கனெக்ட் பண்ணும். அப்ப இதுக்காக சொல்ல வரேன்னா லோவான மெல்டிங் பாயிண்ட் கிடையாது அந்த மெட்டீரியல். ஹையான மெல்டிங் பாயிண்ட் கொண்ட மெட்டீரியல் தான் என்ன உருவாக்குவாங்கன்னா ஃபியூஸ் கட்டையை வந்து உருவாக்குவாங்க. இது வந்து அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். இட் கனெக்டட் இன் சீரிஸ் வித் டிவைஸ். இது வந்து கரெக்ட் தான். ஏன் வந்து சீரியஸ்ல கனெக்ட் ஆகுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு ரீசன் நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒரு சீரிஸ்ல வந்து கனெக்ட் ஆனா இந்த மாதிரி வந்து ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ற மாதிரி தான் என்னன்னா இந்த ஃபியூஸ் கட்டை வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட் வந்து வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ கரண்ட் வந்து வருதுன்னா எய்தர் இந்த ஒரு வழியில தான் வரும். இந்த ஒரு வழியில மட்டும்தான் என்னன்னா கரண்ட் வர்றதுக்கான ரூட் இருக்கு. இந்த தலைவர் படத்துல சொல்ற மாதிரிதான் இது வந்து ஒரு வழி பாதை, இதை விட்டா வந்து வேற எங்கடா போறது அப்படின்னு சொல்லுவாப்ல. அது மாதிரி என்னன்னா இந்த ஒரு வழியில தான் கரண்ட் வரணும். அதனால இந்த இடத்துல நம்ம என்ன ஃபியூஸ் கட்டை வச்சிட்டோம்னா அதோட வந்து எவ்வளவு கரண்ட் வருதுன்னு சொல்லிடலாம். அதே இது பேரலா இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப அதே இது வந்து பேரலா இருக்கு. இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபியூஸ் கட்டை வச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம். இப்ப கரண்ட் வந்து வருதுன்னா இப்ப கரண்ட் போறதுக்கான டைரக்ஷன்ஸ் வந்து எப்படி வேணா இருக்கலாம்ல. இது கரண்ட் வருது இப்படி வரலாம், வந்து இப்படி போயிடலாம் கூட, இந்த லைன்ல கூட போயிடலாம். ஆர் டைரக்டா இப்படி வந்து இந்த வழியை வந்து இப்படி போயிடலாம். அதாவது இந்த ஃபியூஸ் கட்டைக்கு வராமலே வந்து கரண்ட் போயிடலாமா. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எப்போதும் அந்த ஃபியூஸ் கட்டையை இதோட கனெக்ட் பண்ணிருப்பாங்கன்னா இங்க இருக்க பாருங்களேன். The fuse are connected in series with an
மெயின் சப்ளை. ஸோ நம்ம மெயின் சப்ளை அந்த மெயின் போர்டோட சீரீஸ்லாம் என்ன பண்ணா இந்த ஃபியூஸை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இங்க பாருங்களேன், எக்ஸாம்பிள் இந்த காப்பர், ஜிங்கு, அலுமினியம் இதுதான் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் எல்லாமே ஹையான மெல்டிங் பாயிண்ட் கொண்டதா இருக்கும். அதனால இந்த கேள்விக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஒன்லி ஆப்ஷன் டில இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கான்செப்ட். எதோட கான்செப்ட்னா ஹீட்டிங் எஃபெக்டோட அப்ளிகேஷன் கீழே வரும். அது என்ன ஹீட்டிங் எஃபெக்ட்? மின்தடை கொண்ட ஒரு கடத்தின் வழியே கரண்ட் போகும்போது அந்த மின்தடையால என்ன கரண்ட் ஸ்டாப் ஆகும். அதனால என்ன ஹீட் எனர்ஜி உருவாகும். அந்த ஹீட்டை நம்ம என்ன பண்ணோம் யூஸ் பண்ற அப்ளிகேஷன் தான், அதாவது யூஸ் பண்ற அந்த கான்செப்ட் தான் வந்து ஹீட்டிங் எஃபெக்ட். இதுக்கு இன்னொரு பேரு ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் சொல்லுவாங்க. நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து போயிடலாம். 10 ohm resistor A connected in series to a 20 ohm resistor B and 6 volt battery. The potential drop across A and B are respectively. எனக்கு கிடையாது, ஒரு சர்க்கியூட் போட்டுடலாம். முதல் என்ன 10 ohm ரெசிஸ்டரா, சரி ஒரு 10 ohm இது ஏன்னு வச்சுக்கலாம். இது வந்து 10 ohm அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிஸ்டர் இது வந்து பின்னு சொல்றாங்க. இது எவ்வளவா 20 ohm சொல்றாங்க. சரி, இது எதோட கனெக்ட் பண்றாங்கன்னா சீரீஸ்ல தான், அதாவது 6 வோல்ட் பேட்டரி. அப்ப 6 வோல்ட் பேட்டரியோட கனெக்ட் பண்ணி இது வந்து என்னன்னா ஒரு சர்க்கியூட்டா ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சரி, இது வந்து ஒரு சர்க்கியூட் மாதிரி இருக்கதா சும்மா அசியூம் பண்ணிக்கங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதன் வழியே கரண்ட் வரும்போது, நம்ம அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம், சீரீஸ்ல என்ன ஆகும், கரண்ட் சேமா இருக்கும். ஆனா என்ன இதாகும்னா வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அப்ப இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் ட்ராப் நடக்கும், இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் ட்ராப் நடக்கும். அது எவ்வளவு நடக்கும் தான் வந்து இந்த இதுல கேட்டிருக்காங்க. முதல்ல இங்க ஏ அண்ட் பி ரெண்டுமே சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆர் டோட்டலை கண்டுபிடிச்சிடறேன். ஸோ ஆர் டோட்டல் நம்ம கண்டுபிடிக்கணும் என்ன, இங்க ஒரு 10 இங்க 20 அப்ப எவ்வளவு வரும் 30 ஓம்னு வரும். இது இருக்கட்டும். இப்ப நம்மளுக்கு தெரியும் சீரீஸ்ல கரண்ட் இதுக்கும் சேமான கரண்ட் தான் வரும், இதுக்கும் சேமான கரண்ட் தான் வரும். அந்த கரண்டை கண்டுபிடிச்சலாம். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், V is equal to IR, ஓம்ஸ் லா படி நம்மளுக்கு I தான் வேணும். V by R வரும். வோல்டேஜ் எவ்வளவு 6 வோல்ட், நம்மளுக்கு R வந்து 30 ஓம். இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா 6 30 அடிச்சோன்னா 0.2 வரும். ஸோ 0.2 ஆம்பியர். அப்ப இந்த இடத்துல 0.2 ஆம்பியர் வரும், இந்த இடத்துலயும் 0.2 ஆம்பியர் வரும். இப்ப என்ன ஐ கண்டுபிடிச்சோம். அவன் கேள்வி பொட்டன்ஷியல் டாப். இந்த ஏல எவ்வளவு வந்துடும் வோல்டேஜ் டாப் ஆகுதுன்னு பார்க்க போறோம். அப்ப VA அப்படின்னு போட்டுக்கிறேன். நம்மளுக்கு என்ன வீக்கான ஃபார்முலா IR. அப்ப IE இன்ட்டு ஆறு, அதாவது இந்த இடத்துல கரண்ட் எவ்வளவு, கரண்ட் சேம் தான், அதனால 0.2 இருக்கட்டும். ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து 10, அப்ப எவ்வளவு வரும் 20ன்னு வரும். அப்போ ஒரு சன் தள்ளி அப்ப 2 வந்துடும் வோல்ட் அப்படின்னு வரும். இது இருக்கட்டும். அடுத்து இந்த பில வந்து எவ்வளவு வோல்டேஜ் டாப்னு பார்க்க போறோம். இங்க ஐயும் அதே சேம் தான் 0.2. இங்க ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா 20, அப்ப என்ன இங்க 40 ஒரு சன் தள்ளி அப்ப 4, அப்ப 4 வோல்ட். அப்ப என்ன ஏல 2 வோல்டேஜ் ஸ்டாப்பும் பில 4 வோல்டேஜ் ஸ்டாப் நடக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 2 4 எங்க இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கு. சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த கேள்வி பாருங்களேன், 10வது கொஸ்டின். கால்குலேட் த கரண்ட் இன் எ வயர் if 1200 கூலும் ஆஃப் சார்ஜ் passes through it in 10 minutes அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, கரண்டை வந்து கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன கரண்டுக்கான ஃபார்முலா தெரியும், I is equal to Q by T தெரியும். அதாவது I என்பது மின்னோட்டம், Q என்பது சார்ஜ், மின்னூட்டம் தமிழ்ல சொல்லுவோம் டைமும். இப்ப Q தான் சொல்லியிருக்காங்க 1200, டைம் எவ்வளவும் 10 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க, எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் நம்ம போறோம்னா ஃபிராக்ஷன் ஆஃப் அதாவது ரொம்ப மைனூட் லெவல் என்னன்னா இருக்கிற வேல்யூ மாத்தணும். அதனால இந்த 10 மினிட்டை நம்ம எதை மாத்தணும்னா செகண்ட்ஸ்ல மாத்தணும். அப்ப என்ன 10 மினிட்ஸ், ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட், அப்ப எவ்வளவு வரும் 600 செகண்ட் வரும். அதனால என்ன போட்டுக்கிறேன் 600 போட்டுக்கிறேன், 20 20 ஓர் 6 ஈராறு 12, அப்ப 2 ஆம்பியர் வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி 2 ஆம்பியர். எல்லாமே நம்ம பேசிக்கா லேர்ன் பண்ணதான். எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கான டெஃபினிஷன் பார்க்கும்போது I is equal to Q by T. என்ன மீனிங்கு, என்ன ரேட்ல மின்னூட்டமானது ஒரு கடத்தின் வழியின் பாயுதோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் மின்னோட்டம் சொல்லுவோம். அதான் இங்க பாருங்களேன், இது ஒரு கடத்தின் வழியில் மின்னூட்டம் மின்னூட்டம்னா பொதுவாக எலக்ட்ரான் எடுத்து செல்லப்படும் சொல்லுவோம். நகரும் விகிதம், அந்த மின்னூட்டம் எவ்வளோ இது வேகத்துல நகருதோ அதான் என்ன சொல்லுவோம் மின்னோட்டம் அப்படின்னு சொல்றது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, அடுத்த கேள்வி 11வது பாருங்களேன். The heat produced in a resistor of 100 ohm when a current of 5 ampere passes through it for 15 minutes இருக்குல்ல. கேள்வி என்னன்னா ஹீட் வந்து கேட்டிருக்காங்க. இது எங்க லேர்ன் பண்ணுவோம்னா அந்த ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் சொன்னேன் பாத்தீங்களா, அதோட ஃபார்முலா இருக்கும். என்ன ஃபார்முலானா H is equal to I squared RT. இது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஃபண்டமெண்டல் கிளாஸ்ல. இப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கறனால டைரக்டா உங்களுக்கு ஃபார்முலா மட்டும் சொல்றேன்.
இந்த ஃபார்முலாவை வச்சு தான் இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போறோம். அதாவது h is equal to I squared RT இருக்கும். இப்போ என்ன அவன் என்னெல்லாம் கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். R வந்து கொடுத்துட்டான், I வந்து கொடுத்துட்டான், டைம் வந்து கொடுத்துட்டான். டைரக்டா அப்படி போட வேண்டியதான். I வந்து எவ்வளோ 5 ஆம்பியர், அப்போ 5 ஸ்கொயர் வரும். R எவ்வளோ, R வந்து 100, இப்போ 100 இருக்கட்டும். டைம் எவ்வளோ 15 மினிட்ஸ், எப்போதும் மினிட்ஸ் 15 மினிட்ஸாக இருக்கிறத எதுக்கு மாற்றினா செகண்ட்ஸில் மாற்றணும். அப்போ 15 இன்ட்டு, ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு 60, அதனால 15 இன்ட்டு 60 எவ்வளோ வரும் 900 செகண்ட்ஸ் வரும். அந்த இடத்துல என்ன பண்ணுவேன் 900 போடுவேன். அப்போ என்ன வரும் 25 இன்ட்டு 100 இன்ட்டு 900 வருமா. இப்போ 25 இன்ட்டு 9 போட்டால் 225. அப்புறம் என்ன 4 ஜீரோ இருக்கு, அதனால 4 ஜீரோ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 4 ஜீரோ நான் என்ன சொல்லலாம் 225 அப்படியே இருக்கட்டும் இன்ட்டு 10⁴ அப்படின்னு போட்டுக்கலாம்ல. இதையே இங்க பாருங்களேன், ஆப்ஷன்ல என்னன்னா எல்லாம் 10⁶ கிட்ட இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்தானம் முன்ன வைப்போம், ஒரு ஸ்தானம் 2 ஸ்தானம் போவோம். அப்ப 2 ஸ்தானம் போனோம்னா 2.25 இன்ட்டு நம்ம 2 ஸ்தானம் போகும்போது 2 ஜீரோ ஆட் பண்ணுவோம். அப்ப 10⁶. அப்ப 2.25 இன்ட்டு 10⁶ ஜூல் தான் என்னன்னா ஹீட் வந்துன்னா ப்ரொடியூஸ் ஆகும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 2.25 இன்ட்டு 10⁶ ஆப்ஷன் B ல இருக்கு. எல்லாமே பேசிக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த ஃபார்முலாலாம் நம்மளுக்கு ரொம்ப ஆகணும். இந்த ஃபார்முலாலாம் என்ன ஃபண்டமெண்டலா கிளாரிட்டியா லேர்ன் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்கும்போது நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரி, அடுத்து போயிடலாமா. அடுத்த கேள்வி. ஸோ லாஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். இதுல என்ன, த ஃபினோமினன் பிஹைண்ட் த ஒர்க்கிங் ஆஃப் அ எலக்ட்ரிக் ஓவன். ஒன்றும் கிடையாது, ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்ளிகேஷன்ல இந்த ஹீட்டிங் டிவைஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ற ஹோம் அப்ளைன்ஸ் அயனு, எலக்ட்ரிக் டோஸ்டர், எலக்ட்ரிக் ஓவன், எலக்ட்ரிக் ஹீட்டர், கீசர் எல்லாமே என்னன்னா இந்த ஹீட்டிங் எஃபெக்டோட அப்ளிகேஷன் தான். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஹீட்டிங் எஃபெக்ட். அதுக்கு இன்னொரு பேரு ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். இதுலயே பாருங்களேன் 12 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த 12 கொஸ்டின் என்னன்னா கான்செப்ட் தான். கான்செப்ட்ல ஏதாவது ஒண்ணு நம்ம படிக்கலைன்னா அது சுத்தமாவே வந்து புரியாத மாதிரி இருக்கும். அதனால என்னன்னா நீங்க குரூப் டி தான் வந்து நான் ஃபோக்கஸா ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா இந்த 4 இது, அதாவது பிசிக்ஸ்ல இந்த 4 சாப்டரை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல இந்த எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் எஃபெக்ட் மேக்னடிசம் இதை மட்டும் நல்லா பாருங்க. மினிமம் வந்து 7 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த லைட் அண்ட் ஆப்டிக்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ சில பேருக்கு டவுட் எல்லாம், சரி இவ்வளவுதான் வந்து இந்த எலக்ட்ரிக் கரண்ட்லையும் மேக்னடிசம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் நான் ஒரே இதுல அதிக கொஸ்டின் எடுக்கணும்னு வச்சுக்கேன், மிச்ச டாபிக்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் பயாலஜி இருக்கு, கெமிஸ்ட்ரிலாம் இருக்கு. ஸோ அதனால ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கறனால நான் ஒவ்வொரு டாபிக்லையும் இம்பார்ட்டன்ட் மட்டும் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எனக்கு நிறைய கொஸ்டின் எனக்கு வேணும் சார், நான் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும், அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து படிக்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல இல்ல நம்மளோட டெலிகிராம் சேனல்ல சார் கொஸ்டின் வந்து நான் அதிகமா போடுங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம். நான் கொஸ்டின் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே வந்து சாப்டர் வைஸ்ல வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம சொன்னதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.